அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களது செல்போன்களை ஒப்படைக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு பத்திரிகையாளர்கள் பலரை விசாரணைக்கு அழைத்து அவர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்தது. இதற்கு பத்திரிகையாளர் மன்றம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் வழக்கு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதில் விசாரணையின் போது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை ஏன் கேட்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிமன்றம், முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றியது யார், பத்திரிகையாளர்களுக்கு 3 முறை சம்மன் அனுப்பியது ஏன், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளரை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்ததா, அவரது வாக்குமூலம் எங்கே என்று வினவியுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று கருத்து தெரிவித்துள்ள நீதிமன்றம், பறிமுதல் செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களின் செல்போன்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.